மட்டக்களப்புக்கு போகிறோம். நேற்று தினம் வந்து எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வந்துருந்துச்சு. அண்ணா அடிச்சிருந்தார். அப்போ என்னென்னு பார்த்தால் அண்ணாண்ட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ உண்மை அண்ணா வந்து கனடாவிலேருந்து வந்துட்டார். என்ன சொன்னால் அவங்க ஒரு ஆம்பளை கிடுது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்குமி. நான் அனுச்சியா. சரி, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதான் வந்து எங்களோட படத்தில் பஸ் போட்டு நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அதான் வந்து மட்டக்களப்புக்கு போகிறோம். அப்போ சங்குமி அப்புறம் எங்களோட வசந்தா அக்காக்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு அது இந்த பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கு வந்து அக்கா வந்து அவங்களோட ஊருக்கு போகிறாங்க. எங்களுக்கு வந்து சரியான கவலையாக இருக்குது. அக்கா எங்களை விட்டு போகிற உண்மையில நானும் வந்து இந்த நாட்கள் வந்து எப்படி போனதுன்னு தெரியல. எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு எங்களோட வீடு அந்த அவ்வளோ ஒரு சைலண்டாக அமைதியாக இருக்கும்போது சரியான கவலையாக இருக்குது. அப்போ அப்படிலாம் நாங்கள் ஜோதி போன்ற கேட்கல. திடீரென்று எங்களுக்கு ஒரு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அது என்ன சந்தர்ப்பம்னு சொன்னால் எங்களை வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வந்து முதல் வந்து மட்டக்களப்புக்கு வரக்குள்ள எங்களோட கனடா அண்ணாட அப்பாவுக்கு வந்து ஏழாது. அப்போ அந்த டைம் வந்து நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ திடீரென்று நேற்று தினம் வந்து எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வந்துருந்துச்சு. அண்ணா அடிச்சிருந்தார். அப்போ என்னென்னு பார்த்தால் அண்ணாண்ட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த செய்தி கேட்டது வந்து எனக்கு சரியான கவலையாக போட்டுது. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஐயாண்ட மரண சடங்குக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் நேற்றே தினம் முடிவெட்டினாங்க. அப்போ அண்ணா வந்து கனடாவிலேருந்து வந்துட்டார். என்ன சொன்னால் அவங்க ஒரு ஆம்பளை பிள்ளை தானே. அப்போ அண்ணா வந்து கடமை செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ அண்ணா வந்துட்டார். அப்போ இன்றைக்கு தான் நாங்கள் வந்து மட்டக்களப்பு போகிறோம். என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஐயாண்ட செத்தை விட்டு வந்து நாங்கள் போய் ஆகணும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயாண்ட இது வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ அதுக்காக தான் நாங்களும் எல்லாரும் திடீரெண்டு படுக்கிட்டு நிற்கிறோமே. அப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஐயாண்ட மட்டக்களப்பு செத்தை விட்டு போயிட்டு மறுநாளை வந்து நாங்கள் திரும்பிடுவோம். என்னென்னு சொன்னால் பள்ளிக்கூடம் சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த செத்தை விட்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக போகணும்ன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு நேற்று முந்தினா தான் தெரியும். என்ன அண்ணா பிள்ளைகள்லாம் தெரியும். அப்போ நாங்கள் ஏற்கனவே ஐயா வந்து வருத்தத்தில் இருக்கும்போது போய் பார்த்தோம் நாங்கள். அப்போ அதனால நாங்கள் எல்லாம் போகிறோமா பாட்டுக்குட்டி நிற்கிது. சிந்தியன் மந்தியன் வரல. நாங்கள் பஸ் போட்டுக்கலாம் நிற்கிறோம். அப்போ சங்கத்துக்கு வந்து மட்டக்களப்பில் இருந்ததுக்கும் இங்கே ஜாழ்ப்பாணம் இருந்ததுக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் ரொம்ப வித்தியாசம். நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்த்தேன். நிறைய சாப்பாடு விதவிதமாக சாப்பிட்டோம். நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம். அவைக்கு கவலை கீரிமலை கீரிமலை போகலன்னு அக்காவுக்கு ஒரு கவலை இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரும்போது அக்காவை நாங்கள் கீரிமலை கூட்டின்னு போவோம். ஆனால் நேற்று வந்து நாங்கள் செங்கலைக்கு போயிருந்து முருகன் ஆலயத்துல எல்லாம் சாப்பிட்டு செய்து சந்தோஷமாக வந்த நாங்கள் அது உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஜாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாழ்ப்பாணம் இல்லை, பருத்தித்துறை பிடிச்சிருக்கு. அக்காட வீடு பிடிச்சிருக்கு. அக்காட வீடு பிடிச்சிருக்குது. அப்போ இன்னொரு வாட்டி வாரதானே? ஓ வாரது வந்து புட்டு சாப்பிடும். ஆனால் புட்டு சாப்பிடுவோம். இவர் வந்து அக்காவை தாண்டி பல அக்காட உறவுகள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு உறவாயிட்டோம். உப்போட சுக்கு கூட விட இல்லை உங்களை சுக்கு விடையில சுக்கு இப்போ வீடியோ காலும் எடுத்துட்டு 2 தடவை பஸ்ஸில் ஏறிட்டீங்களே வந்து ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. சொல்லணும் தீபா ஆஸ்டின் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து போகலை. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திடீர் பயணம். நாங்கள் அதான் செத்த விடுக்கான்னு போகணும். அதான் நானும் ஜாதகம் சின்னவனும் மாட்டுக்கு வீட்டில் என்ன கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அவங்கள வந்து எங்களை அம்மாட்ட பொறுப்பளிச்சுட்டு போகணும். என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் தொடங்கிட்டு அப்போ 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாவோட நிற்கட்டு பண்ணுறதுக்காண்டி தான் இன்றைக்கு சனிக்கிழமை தானே நாளை ஞாயிற்றுக்கிழமை செத்த முடிச்சு நாங்கள் திங்கக்கிழமை எங்களை பயணத்தை ஆரம்பிப்போம். அப்போ அதனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் சின்ன போக வேண்டியது. ஆனாலுமே அக்கா தனி அக்கா போகிறாங்கன்றது கவலையாக இருந்தது. நாங்களும் இவங்களை விட்டு பிரியணுன்றது கவலையாக இருந்தது. இப்போ அவங்களே எங்களோட சேர்ந்து வராங்க. அப்போ அண்ணா வந்துட்டார். எங்களை அண்ணா வந்துட்டார். ஒருத்தருக்கு வந்துட்டார் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் உண்மையிலே அந்த ஐயா அந்த எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லோரும் மறக்காமல் அந்த ஐயாவுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிச்சுக்கணும். உண்மையிலே அண்ணா எப்படி இருக்கிறாரோ அதை விட டபுளாக அவங்களோட அப்பா வந்து உண்மையிலே எனக்கு நினைக்கும் போது சரியான கவலை. என்ன சொன்னால் அப்படி நாங்கள் போய் பார்க்கல இந்த 7வது ஒரு
படிக்கையில் இருக்கைகளை கூட உங்களை அரவணைச்சு நல்ல மாதிரி கதைச்சு இந்த கையெல்லாம் பிடிச்சி ஐயா முத்தமிட்டு அதெல்லாம் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாங்கள் ஐயாங்க சித்த விட்டுக்கலாம் தான் நாங்கள் இந்த மெயினாக போகிறோம். சரி அப்போ போய் தொடர்ந்து இந்த ஆத்திக்குட்டி எங்கே வரீங்க? ஆத்திக்குட்டி அப்பே வாங்கி வச்சிருக்கிறாவா? நல்லா கதைக்கிறாள் இப்போ ஆத்திக்குட்டி வந்து. ஆத்திக்குட்டி என்ன எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ? இதெல்லாம் எங்கே மேலே டிப்டி போய்க்கான்ல அதெல்லாம் கதையை கேட்கக்கூடாது. ஒளிக்கொலைக்கு நான் எடுப்பேன். ஓகே பார்த்தீங்கன்னா சாங்க மீதான பஸ் என்ன ஒரு காட்டுங்க உள்ள சீட்டு. ஓகே இதுதான் வந்து அந்த பஸ் வந்து. அதில் வடிவான அக்காரர்களுக்காக லைட்டாக குனியே சொல்லுங்க. ஓகே இதான் வந்து சீட்டு. சங்குமிக்கு எந்த பெரிய சீட்டுன்னு சொல்லி அடிச்சு நீங்கள் அங்கே ட்ரிபிள் சீட் எடுத்துருக்கிறேன் நான் எனக்கு வழியா போகிறதுக்கு. பஞ்சதும் பஞ்சதும் இல்லை 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 ஏற்கனவே பஞ்சு வச்சு தான் இருக்கு. சுடுமல்ல நிறைய தரம் போகிறோம். இல்லை நாங்கள் கூலர் கொண்டு வரோம். ஓகே விளக்கூட வேணா வெளிக்கிடுவோம். எத்தனை கேம்பஸ்? 9:05 எத்தனை? 9:05 எத்தனை? 9:05 சரி. 5-6 கிராமக்கட்டில் வேணிப்பார். சரி ஓகே போ மீனா பாய். குட்டிமா வந்து பஸ்ஸுக்குள்ளே வருகிறாள். குட்டிமா எந்த பிள்ளை சீட்டு வேணும்? இந்த சீட்டு வேணும். சிந்தியா நாங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. சிந்தியா எப்படி இருக்க மாட்டேங்களா வேணும்? இப்போதான் அன்றா நீங்கள் வந்து இப்போ திருப்ப என்ன செய்கிற அவசரம் அதுதான் நம்மட என்ன அண்ணாண்ட இதல்ல என்ன அண்ணாண்ட விஷயம் அல்லோ போத்தான அதான் இப்படி ஒரு பாசமான அண்ணா நாங்கள் கட்டாயம் போத்தான் பண்ணுவோம். என்ன வேலை இருந்தாலும் என்ன அதுதான் கேரளால இருந்து அண்ணா வரும் சொல்ல பஸ் வந்து எடுத்தாச்சு என்ன இந்த பஸ் வந்து வெளுக்கிடுது. பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டேன். இப்போதான் வந்து அக்காவோட டீ குடிச்சு நிற்கிறவன் கையெல்லாம் நடுங்குது. எனக்கு தெரியலாம் எனக்கு தெரியாது. வரக்கூட வடிவா வந்து நாங்கள் இங்கே வந்த அப்புறம் ஈச்சு எடுத்து போட்டாங்க பஸ்கார். என்னன்னு சொல்ல கடன் தூரம் தானே ஆத்திக்குட்டி இந்த இடமுள்ளுக்கு வந்து டீ குடிச்சு வந்துருக்குறாங்களேன்னு. அப்போ மழை வந்து தூரம் நாங்கள் வரும்போதெல்லாம் மழை தானே. சரி வராதாண்ணா இப்போ வர கொடியா இங்கே வாங்கினது வர நீங்க அப்பா அப்பா பாருங்க அப்பா பஸ்ஸால வந்தோடனே ஈஞ்சு போட்டு நல்ல புரை கடி கூட. அதுமா குட்டிமா பஸ் பயணம் எப்படி இருக்கு பிள்ளைக்கு? இல்லை உஷாரான் இது ஓட்டம் நேராக கிடக்கு. அப்போ பரவாயில்ல அவளுக்கு. ஆமாம் என்னம்மா எப்படி இருக்கு பஸ் பயணம் இந்த முறை? பஸ் பயணம் இந்த முறை இல்லை இப்போ ஒரே முறை இல்லை இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் எனக்கு ஓவரா இருக்கு. முள்ளந்தண்டில் நோவுது குத்துது. எனக்கு நாரி இல்லை நோவு இப்படியே மாறி மாறி எல்லாம் இருக்கணும். எங்க சிந்தியம் உனது 2 விழாப்பழம் பப்பாசி பழம் இல்ல இல்ல சிந்தியம் வந்து நித்திரோ இல்ல. அப்ப வரைக்குள்ள நித்திர உண்டவன் வரைக்குள்ள கண்ணை மூட ஒரு பேக் ஒன்று மூத்துக்கு விழுது. சரியான தூரம் தானே. நான் ஆசைப்பட்ட மாதிரி வசந்தாக்க வரணும் நினைச்சு வந்து எங்களோட நின்றுறாங்களோ அது மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு இன்றைக்கு அவைய கூட்டிக்கொண்டு திருப்பி நாங்களும் வந்தாச்சு. நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா அந்த அண்ணாண்ட அப்பாண்ட அந்த இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துதான் அதுக்குதான் மெயினா வந்ததே. அதுக்காகத்தான் இல்லாட வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் மெயினா வந்த நாங்களும். பாத்தீங்களா நாங்க நாளை காலையில வெளியே போவோம் வேணும்னு சொன்னா வேலைக்கு எடுத்துருவாங்க. இல்ல யாழ்ப்பாணத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்து விடிய நான் பின்ன நினைப்பேன் வேணா மட்டக்களப்பு தான் அவளம் ஊசிதான். ஓ அங்க வந்து நாளைக்கு 12 மணிக்குள்ள போயிடுவோம் நாங்க. அப்படி இல்லை காலையில வெளியா போவோம் 2 மணிக்குள்ள எல்லாம் போனா தான் நல்லது. வரலாம்னு செஞ்சேன். சரி இப்ப மழை போய் மனஸ்தாபமா கவலையா இருக்குது. அண்ணா வந்து எல்லாருக்கும் தெரியும் சித்திரை மாசம் தான் அண்ணா வந்தவர். சித்திரை 2 மாசம் தான் அண்ணா போய் அதுக்கிட்ட அவங்கள அப்பாவுக்கு வந்து இப்படி என்று சொன்னது சரியான கவலையா இருக்கு. இப்போ அண்ணா வந்துட்டாங்க. அண்ணா கோல் அடிச்சு அண்ணா சொன்னா கொழும்புல இருந்து வந்துட்டு இருக்கணுண்டு இத்தனைக்கும் அண்ணா வந்து அவங்களோட வீட்டை நிற்பாருன்னு. மழையும் பெஞ்சு மழை வந்த இதுக்கு வருத்தம் வந்துடும் உங்களுக்கு. கவனம் முட்டாங்க
சரி வீடியோ முடிச்சுடுங்க இன்னும் ஒரு புதிய சந்திப்போம் பாய் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் ஒத்துழைத்து